வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். 293வது திருக்குறள். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். பொய்யை உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யாலேயே அனைத்தையும் இழப்பார். இந்த குறளுக்கு ஏற்ற ஒரு தத்துவம். பொய்யை உண்மையை போல் பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யாலேயே அனைத்தையும் இழப்பார். அப்படியே கொஞ்சம் நம்முடைய அரசியல் களத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தோம்னு வச்சுங்களேன். ஒரு 40-50 வருஷமா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தோம்னு வச்சுங்க, நிறைய இந்த உண்மையை கண்டுபிடிக்கலாம். யார் யாரெல்லாம் எவ்வளோ பெரிய பொய்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த பொய் அவங்களுக்கு எப்படி போய் திருப்பி அதுவே அவங்களுடைய வாழ்க்கையை தாக்கி அழிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னும் பொய் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் தலைவர்கள். எதற்காக? தெரிந்தே பொய் சொல்வது, தெரிந்தே பொய் சொல்வது. அந்த பொய் தன்னை திருப்பி தாக்கும் என்று தெரிந்து பொய் சொல்வது. இதை விட ஒரு பெரிய ஒரு கோமாளித்தனம், ஏமாளித்தனம் இல்லவே இல்லை. தன்னை ஒரு கோமாளியாக நினைத்து கொண்டு எதிரில் இருப்பவர்களை ஏமாளியாக நினைத்து கொண்டு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எத்தனையோ திரைப்படங்களில் இந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப நகைச்சுவையாகவும் சந்தோஷமாகவும் அல்லது கடுமையாகவும் சாடி இருக்கிறார்கள். அப்பொழுது கூட இந்த தலைவர்கள் எல்லாம் திருந்துவதில்லை. தலைவர்கள் எல்லாம் திருந்துவது போல் இல்லை. பொய்யை சொல்லி 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 அரசியல் என்பது ஒரு பொய் பேசுபவர்களின் புகலிடம் என்ற அளவுக்கு மாறிவிட்டது. ஏன்? மக்களை எல்லாம் ஏமாளியாக நினைத்துக் கொள்வதால் தானே. மக்கள் தங்களை எவ்வளவு நம்பிக்கையோடு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த உணர்வு இருந்தால் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. செய்ய போவதை அறிக்கையாக சமர்ப்பித்துவிட்டு, செய்ய வேண்டியதில் நிறைய குறைபாடுகளை வைத்துவிட்டு, செய்து முடித்ததாக தம்பட்டம் அடித்து கொண்டு, செய்யாததையும் இல்லாததையும் நாங்கள் செய்து முடித்து விட்டோம் என்று சாதனை பட்டியல் வாசித்து கொண்டு, குறுகிய காலத்திலும் சரி நெடுங்காலத்திலும் சரி நாங்கள் தான் நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். செவத்துலலாம் எழுதுவாங்க, வால் போஸ்டர் எல்லாம் ஒட்டுவாங்க, பேனர்லாம் வைப்பாங்க. நிரந்தர முதல்வர், நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர தலைவர். எது நிரந்தரம்? நீங்கள் சொல்கின்ற பொய் கூட நிரந்தரம் அல்ல. அது உங்களை திருப்பி தாக்கும் என்பதுதான் நிரந்தரம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒவ்வொரு அரசியல் தலைவரும் ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் இந்த திருக்குறளை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது மனதார சொல்லி பாருங்கள். அப்பொழுது நாம் எவ்வளவு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். ஸோ மேலோட்டமா திருக்குறள் சொன்னோம், படித்தோம், தமிழ்தாய் வாழ்த்து பாடணும், அது இல்லை. திருக்குறள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் மனதை குத்தி உடைத்து சுக்குநூறாக்கிவிடும். எனவே தன்னுடைய பொய்யினால் மக்களை ஏமாற்றிய ஒவ்வொரு தலைவரும், ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தலைவரும் இந்த திருக்குறளை உணர்ந்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது சற்றாவது திருத்தம் செய்து கொண்டு திருந்தி வாழ்வதற்கு முயற்சி செய்ய இந்த கருத்து உதவட்டும். வாழ்க மகிழ்வுடன். உடல் எடை குறைப்புக்கு சிறந்த நிவாரணியாக இஞ்சி பயன்படுகிறது. உடல் எடை குறைப்புக்கு ஏற்கனவே சொன்னது போல கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிடும். நம்முடைய உடல் எடையை குறைப்பதற்கு இஞ்சி ஒரு நல்ல நிவாரணியாக பயன்படுகிறது. பயன்படுத்தி பலன் பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.